ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பர்வின் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோடில் பார்த்தீங்கன்னா 150 ரோடு பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர் இந்த வீடு இருக்குது. இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2,35,00,000. இந்த வீடோட பட்ஜெட் 2,35,00,000. லேண்ட் பார்த்தீங்கன்னா 1,400. இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா சினிமா ஆக்டர் வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. ஃபுல் க்ளோசிங். வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரோலிங் கேட். கார் பார்க்கிங். இது மெயின் என்ட்ரன்ஸ். ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல் க்ளோஸ்டு. இது இன்னொரு கேட் உள்ளே வர என்ட்ரிக்கு நம்ம நடந்து வரும்போது உள்ள என்ட்ரன்ஸ். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டபுள் டோர் லாக் வந்து டபுள் டோர். செல்ஃப். இது சாமி பூஜை யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸு சாமி படம் வச்சுக்கலாம். இது ஃபுல் ஸ்க்ரீன் ஹால். ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக உள் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. உள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1000 லைட்ஸ் போட்டுருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1000 லைட்ஸ். கீழேருந்து மேலே பார்த்துக்கலாம், மேலேருந்து கீழே பார்த்துக்கலாம். ஓப்பன் ஹால். இது 3வது மாடி வரைக்கும் ஓப்பன் ஹால். நல்ல டெவலப் ஆகிடுச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து சினிமா ஆக்டர்ஸ் நிறைய வீடு இருக்குது. 4 ஹால். இது வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ரோலிங் படிக்கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங், வுட் ஒர்க்கு எல்லாமே ஃபுல்லாகவே வேலை முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 20 டேஸில் ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடும் வீடு. ஏன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. சிக்கனில் கூட பிரிக்காமல் ஒரு டிசைன் கிடையாது. மேலே உள்ள ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. அந்த மேலே ஒரு ஸ்டிக்கர் வேலை செய்யும்போது அழுக்காகக்கூடாது. மேலே ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் எல்லாம் படாமல் இருக்கிறதுக்காக இது தனியாக வாஷிங் ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அடுப்பு வரும். கேஸ் ஸ்டவ்வும் இதில் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் பைப் லைன் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு அட்டாச்சு பாத்ரூம். இது ஹாலுக்கு காமன் பாத்ரூம். இது கீழே ஒரு பெட்ரூம். இதுக்குள்ளேயே ஃபுல்லாக வுட் ஒர்க் தான். ஃபுல்லாக வுட் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர். மேலே போயிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட் கல் தான். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாக இங்கெல்லாம் கிளாஸ் வரும் சார். ஸ்டெப்ஸுக்கு முனையில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வரும் ஃபுல்லாக. இது மெயின் ஹால். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மெயின் ஹால். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா 60 லைட்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பெட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே வுட் ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம். இது ட்ரெஸ்ஸிங் ரூம், இது வாஷ்ரூம். ஃபுல்லாக பேஷன் உள்ளே சிம் பண்ணுற மாரி இருக்குது உள்ள. இது ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஹால். இது நம்ம மேலேருந்து கீழே பார்த்துக்கலாம். டாப்பில் இருந்து ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க. இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு பெட்ரூம். இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக வுட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கு. இன்னும் ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணல. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டு போட்டுக்கலாம். டாப்பில் பசங்களுக்கு ஒரு பெட்டு போட்டுக்கலாம். உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சு மேலே மேலே எது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரங்காராவோட வீடு. இது சினிமா ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவங்க பசங்க. இது கேரளா டைப் இல்லை. இது ஸ்டெப்ஸ் அப்படியே மேலே போயிட்டு இது ஒரு பெட்ரூம் நீங்கள் போட்டுக்கலாம். பசங்க டேபிள் வேணுன்னா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆஃபீஸ் மாரி கூட யூஸ் பண்ணலாம். பெட்ரூம்லேயே மேலே ஆஃபீஸ் வேணால் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறது தான் இது.
பெட்ரூம்குள்ளேயே இன்னொரு பெட்ரூம் மேலே மாடியில். இது வந்து 2வது மாடியில். ரெண்டாவது மாடியில் பார்த்தீங்கன்னா யோகா ரூம். மேலே வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஓப்பன் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டா மழை உள்ளே வர மாரி இது ரோலிங் கேட் மாரி கொடுத்துருக்காங்க டாப்பில். இது வந்து புத்தரோட பிளாக் அண்ட் ஷேடில் பெயிண்டிங் பண்ண போகிறாங்க. இன்னும் பெயிண்டிங் பண்ணலை, பெயிண்டிங் பண்ணுவாங்க.